மத்திய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த போதுதான் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படும் நிலை வந்தது என்ற உண்மையை மறைத்துவிட்டு திரு மு.க. ஸ்டாலின் மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவதாக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா கண்டனம் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டு என்னும் கிராமிய விழா தடையின்றி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா மேற்கொண்ட கடும் முயற்சிகளை மறைத்துவிட்டு அம்மா உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க கூறிய நுணுக்கமான வாதங்களை புறம் தள்ளிவிட்டு மாண்புமிகு அம்மாவின் அரும் செயல்களை கொச்சைப்படுத்தும் வகையில் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வகையில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு அம்மாவின் ஜல்லிக்கட்டுக்கான சட்ட போராட்டத்தை பற்றி முழு உண்மைகளையும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை உண்மையாக்கும் முயற்சி கடந்த தலைமுறைகளின் தந்திரமாக இருந்திருக்கலாம். அனைத்து தகவல்களும் ஒரு நொடியில் எல்லோரது விரல் நுனிக்கும் வந்துவிடும் இந்த அறிவியல் யுகத்தில் பொய் பிரச்சாரங்கள் நெடுநேரம் உலவ முடியாது என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக 2006ஆம் ஆண்டு முதலே பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு இறுதியாக கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. மாண்புமிகு அம்மாவின் ஆணையின்படி உச்சநீதிமன்றத்தின் தடை ஆணையை மறுபரிசீலனை செய்ய கேட்டு கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. திமுக பலம் வாய்ந்த உறுப்பினராக பங்கு பெற்றிருந்த காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதியன்று காட்சி விலங்குகள் பட்டியலில் புலிகள், கரடிகள் போன்றவற்றுடன் காளை மாடுகளையும் சேர்த்து ஓர் அறிவிக்கையை வெளியிட்டது. இந்த அறிவிக்கை காரணமாகத்தான் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உச்சநீதிமன்றம் முழுமையாக தடை செய்தது. எளிய எடுத்துக்காட்டு மூலம் சொல்வதென்றால், நெடுங்காலமாக மக்கள் பயன்பாட்டில் இருந்த ஓர் இருவழிச்சாலையை திடீரென்று ஒரு வழிச்சாலை என்று கூறிவிட்டால் அந்த சாலையில் மறுக்கப்பட்ட திசையில் பயணிப்பது குற்றம் என்றாகிவிடுவதைப் போல ஜல்லிக்கட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் ஓர் அறிவிக்கையால் தடை செய்யப்பட்டுவிட்டது. ஜல்லிக்கட்டுக்கு தடை என்பது மத்திய அரசின் ஒரு திடீர் அறிவிப்பால் இப்படித்தான் வந்தது என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரிடம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியன்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்தபோது அதில் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கும் வகையில் மத்திய அரசு காட்சி விலங்குகள் பட்டியலில் இருந்து காளை மாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறினார். மேலும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக அவசர சட்டம் ஒன்றை உடனடியாக கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டு கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியன்று கடிதம் ஒன்றினையும் பிரதமருக்கு மாண்புமிகு அம்மா எழுதியிருந்தார். ஆனால் மத்திய அரசு காட்சி விலங்குகள் பட்டியலில் காளைகள் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதியன்று ஒரு காப்புரியை மட்டும் வெளியிட்டதே தவிர ஜல்லிக்கட்டுக்கு தடை வர காரணமாக இருந்த அம்சத்தை தொடவே இல்லை என்றும் சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். 1960ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மத்திய அரசின் விலங்குகள் வதை தடை சட்டத்தை உரிய முறையில் திருத்தியும் இது தொடர்பான ஏனைய மத்திய அரசு அறிவிக்கைகளில் மாற்றங்களை செய்தும் ஜல்லிக்கட்டு தடையின்றி நடைபெறும் வகையில் நாடாளுமன்றத்தில் உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டு வருமாறு மாண்புமிகு அம்மா பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருந்தார். நாடாளுமன்றத்தில் இத்தகைய ஒரு சட்ட திருத்தம் வருவதற்கு நேரமில்லை என்று கூறி புறக்கணித்து விடாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நீட்டித்து இதற்கான நேரம் ஒதுக்கி ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதோடு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனையையும் தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதினார். மாண்புமிகு அம்மா என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா என்றும் குறிப்பிட்டுள்ளார். விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதியன்று மத்திய அரசு அளித்த காப்புரியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் தடையை உறுதி செய்தது. காட்சி விலங்குகள் பட்டியலில் காளை மாடுகள் நீடிக்கும் வரை தடையை நீக்க முடியாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடாக இருந்தது என்றும் சின்னம்மா தெரிவித்துள்ளார். ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட ஒரு வகையில் பயன்படும் வண்ணம் எந்த ஒரு காளை மாட்டையும் பயிற்றுவிப்பதே 1960ஆம் ஆண்டின் விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்திற்கு ஏற்புடையதல்ல. எனவே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க காளைகள் பயிற்றுவிக்கப்படுவதையே ஏற்க இயலாது என்ற நிலைப்பாட்டில் இருந்துதான் ஜல்லிக்கட்டை இப்போது உச்சநீதிமன்றம் தடை செய்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டம் 1960ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மத்திய அரசின் விலங்குகள் வதை தடை சட்டத்திற்கு முரணானது, ஏற்க இயலாதது என்று ஜல்லிக்கட்டுக்கு தடை கோரியவர்கள் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதிட்டார் என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்.
மாண்புமிகு அம்மாவின் அரசால் ஜல்லிக்கட்டு வழக்கில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு சேகர் நெப்ஷட்டே மாநில அரசு 2009ஆம் ஆண்டு இயற்றிய சட்டத்தை கேள்வி கேட்க 1960ஆம் ஆண்டின் மத்திய அரசு சட்டத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் காளை மாட்டை பயிற்றுவிப்பது மிருகவதை அல்ல என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் எங்கோ ஒரு சம்பவம் நடந்தது என்று கூறி இன்று ஜல்லிக்கட்டு தடை செய்வதை ஏற்க முடியாதது என்றும் வாதிட்டார். இதற்கு ஒரு உதாரணத்தையும் குறிப்பிட்டார். யாரோ ஒருவர் வங்கியில் கடன் வாங்கி திரும்பி செலுத்தாமல் விட்டுவிட்டார் என்பதற்காக இனி வங்கிகள் யாருக்கும் கடன் தரவே முடியாது என்று உத்தரவிட முடியுமா? அதை போலத்தான் இதுவும் என்று ஆணித்தரமான வாதங்களை மாண்புமிகு அம்மாவின் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார். ஆனாலும் மத்திய விலங்குகள் வதை தடுப்புச் சட்டம் 1960 காட்சி விலங்குகள் பட்டியலில் காளைகளும் சேர்க்கப்பட்டு இருப்பது ஆகிய இரு மூல காரணங்களை உச்சநீதிமன்றம் உறுதியாக பிடித்துக்கொண்டு கடந்த நவம்பர் மாதம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்துவிட்டது என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் மூடி மறைத்துவிட்டு திமுக மத்தியில் காங்கிரசுடன் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையால் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படும் நிலை வந்தது என்ற உண்மையை குழி தோண்டி புதைத்துவிட்டு மக்களை திசை திருப்பும் முயற்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஈடுபடுவது பொறுப்பான செயல் அல்ல. தாம் மேலே குறிப்பிட்டுள்ளபடி ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்ததற்கான காரணங்கள் என்று யார் ஒருவர் கூகுளில் தேடினாலும் பல்லாயிரக்கணக்கில் பக்கமாக உண்மை தகவல்கள் கிடைக்கும் காலம் இது என்றும் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழகத்தின் உரிமைகளை காப்பதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியிலும் உண்மைகளை மூடி மறைக்கும் முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் என்று திரு ஸ்டாலினை கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.